ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சி தகவல் தான் வெளியே வந்திருக்கு. இது தகவலை பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக ஒரே மாதிரி நினச்சிட்டு இருந்தோம், இது நடக்கணும் அப்படின்ட்டு. என்னென்னா எவிக்ஷன், இந்த எவிக்ஷன் ப்ராசஸில் வந்துட்டு சாச்சனா தான் வெளியே போகணும். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் அடிப்படையிலும் கம்மியாக தான் இருக்குது. மக்களோட எதிர்ப்பையும் அதிகப்படியாக சம்பாரிச்சிருக்காங்க. உள்ளே இருக்கிற யாருக்குமே வந்துட்டு சாச்சனாவை பிடிக்கல, ரொம்ப டபுள் கேம் ஆடுறாங்க. அதாவது முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு அண்ணா அண்ணான்னு சொல்கிறது, முத்துக்குமரன் இல்லாத நேரத்தில் வெண்ணன்னு கலாய்க்கிறது, ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சாச்சனா போடுன்னு நினச்சா அதில் ஒரு திடீர் ட்விஸ்ட்டு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வர்ஷினி அமுச்சு விட்டாங்க. ஆனாலும் ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்சம் 100 200 அப்படி தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சாச்சனா தான் போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நம்மளாம் யோசிக்கிறோம்ல, அதுக்கு தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு நியூஸ் ரீடர் ரஞ்சித் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, அவங்க ஃபேமிலி பாவம், கஷ்டப்படுற ஃபேமிலி, எவிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டு இன்னொரு பலியாடு எவிக்ட் பண்ணிவிடுங்க, பலியாடு வர்ஷினி. அப்போது கஷ்டப்படுற ஃபேமிலி பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி அவரே போட்டிருக்காரு. ஷப்பா லாஸ்ட் மினிட்ல எவிக்ஷன் கார்டை மாற்றி கஷ்டம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு இந்த நியூஸ் ரீடர் ரஞ்சித் அவர்கள். ஏன் அதை போட்டிருக்காரு கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாய்ஸில் வந்துட்டு ஜெஃப்ரி, கேர்ள்ஸில் வந்துட்டு சாச்சனா. ஸோ சாச்சனா வந்து எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நான் தான் இப்போ வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இது பண்ணுற நிறைய கடன் அடைச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. ஜெஃப்ரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களோட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி அவர் ஏன் ஷார்ட்ஸ் போகிறாருன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லிட்டார். அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயங்களை பார்க்கும்போது சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக தான் வர்ஷினியை அமைச்சிருக்காங்கன்ற விஷயங்கள் தெளிவாக தெரியுது. அதை வந்து விஜேஎஸ் அவர்கள் தான் பண்ணியிருக்கான்றது பக்காவாக தெரியுது. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாரபட்ச போக்கை வந்து கடைபிடிக்கிறார்? அதுவும் இதுதான் ஃபஸ்ட்டு சீசனு வந்து இன்னும் ஒரு 50 நாள் முழுசாக அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணலை. அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு பாரபட்ச போக்கை வந்து கடைபிடிக்கிறாரு? இன்னும் ஷோ கைக்குள்ளே ஃபுல்லாக எடுக்கவே இல்லை அவர். அதுங்களையும் இவ்வளோ சொம்பு தூக்குறாருன்னா, இவர் வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி கிட்டத்தட்ட 4-5 சீசனுக்கு மேலே பண்ணிட்டார். அப்படின்னா என்ன பண்ண முடியுன்ற மாதிரி மக்கள் வந்துட்டு காண்டாகிறாங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களை அனுப்பிட்டு தயவு செஞ்சு ஆண்டவரே அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு சில பேருக்கு சொம்பு தூக்குவார், இருந்தாலும் கேட்குற விஷயங்கள், தட்டி கேட்குற விஷயங்கள் பலமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து எதையுமே கேட்காம நீங்கள் இப்படியே போதே, இது எப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சாச்சனா உண்மையிலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான போசனா, இல்லை வெளியே போக வேண்டிய ஆளா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.